அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 9th தமிழ் இயல் 8 மற்றும் 9க்கு ஒரு 110 முக்கியமான வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இது டெட் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்கள் சிலபஸ் கவர் பண்ணி இருக்கிற டாபிக் இருக்கும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, 20ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றிய பகுத்தறிவு, அதாவது தன்மதிப்பு, சுயமரியாதை ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் யார்? 20ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றிய பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை ஆகிய இரு கண்கள்னு கூறிய அதை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் தந்தை பெரியார் ஆவார். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் யார்? முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் கோர்டன் ஆல்போர்ட் ஆவார். தாவோ தே ஜிங் என்ற கவிதையை இயற்றிய லாவோட்சு எந்நாட்டை சார்ந்தவர்? தாவோ தே ஜிங் இந்த கவிதையை இயற்றிய லாவோட்சு சார்ந்த நாடு சீனாவாகும். பூட்கையில்லோன் யாக்கை போல் என்று கூறியவர் யார்? பூட்கையில்லோன் யாக்கை போல், அதாவது குறிக்கோள் இல்லாத மாந்தன் அப்படின்னு கூறியவர் பார்த்தீங்கன்னா ஆலத்தூர் கிளாராவார். கீழ்கண்டவற்றுள் பெரியாரை குறிக்கும் பெயர்கள் எவை? வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், ஈரோட்டு சிங்கம். வைக்கம் வீரர் தான் போற்றப்படுவார், வைக்கம் வேந்தருங்கிறது தவறு. 1, 2, 4 சரியான ஒன்று. சீன அறிஞர் கன்ஃபியூசியஸ் அவர்களின் காலம் என்ன? சீன அறிஞர் கன்ஃபியூசியஸ் அவர்களின் காலம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன் 551 முதல் 479ஆம் ஆண்டு வரை. இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது யாருடைய கருத்து? இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது லாவோட்ஸ் அவர்களின் கருத்தாகும். சாதி மனிதர்களை இழிவுபடுத்துகிறது, அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள். எத்திக்ஸ் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் என்ன? எத்திக்ஸுங்கிறது ஒழுக்கவியலை குறிக்கும். இலக்கண குறிப்பு தருக. வாயிலும் சன்னலும். உம்முங்கிறது வெளிப்படையாக வந்தால் நம்ம பார்த்துருக்கோம், எண்ணுமை ஆகும். மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா என்று வினாக்களை எழுப்பியவர் யார்? மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா? கண்டிப்பாக இதை எழுப்பியவர் பெரியார் அவர்கள். இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்தில் காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியவர் யார்? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இப்படி திருக்குறளை புகழ்ந்தவர் ஆல்பர்ட் சுவைட்சர் அவர்கள். உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கிடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை யார் மறுக்கிறார்? ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உண்டும் இருக்கு, இல்லை இருக்கு. உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கிடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை யார் மறுக்கிறார்னு பார்த்தீங்கன்னா லாவோட்சு மறுக்கிறார். தவறான இணையை தேர்ந்தெடு. பெரியாரின் சிந்தனைகள், ஆணைமுத்து, அஞ்சல் தலைகளின் கதை, சட்டர்ஜி, தம்பிக்கு அண்ணா, தங்கைக்கு பெரியார் என்பது தவறான இணையாகும். படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? படுதிரை வையம் பாத்திய பண்பு இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியமாகும். கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியவர் யார்? கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவு, சுயமரியாதை உணர்ச்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார் என்பது சரியான விடை. பிச்சமூர்த்தி அவர்கள் கீழ்கண்ட எந்த புனைப்பெயர்களை படைப்புகளை எழுதினார்? அவர் பார்த்தீங்கன்னா செல்லம்மாள், பாக்கியம் இதெல்லாம் தவறு. பிஜு மற்றும் ரேவதி என்ற புனைப்பெயர்களில் எழுதினார். அறவிலை வணிகன், ஆய் அலன் இவ்வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? அறவிலை வணிகன், ஆய் அலன் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு ஆகும். தாவோ தே ஜிங் கவிதை இயற்றிய லாவோட்சு எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? அவர் சார்ந்த நாடு சீனான்னு பார்த்தோம். எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்த ஒன்று பொறுத்துக. எழுத்து சீர்திருத்தம், எழுத்துரு, மெய்யியல், அசை, எதுகை தொடை. எழுத்து சீர்திருத்தம் பார்த்தோம், ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துரு பாண்ட், மெய்யியல் பிலாசபி,
அசை என்பது சிலபிள், எதுகை தொடை ரைம் என்பது ஆப்ஷன் சி சரியான ஒன்று. பறிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் உடைமை என்ற பண்புடை அதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார்? பறிதலும் பகுத்துண்டலும் பழி நாணலும், அந்த குறள் உடைமை என்று முடியும். பண்புடை அதிகாரத்திற்கு உரை எழுதியவர் பரி பெருமாள் அவர்கள். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று நம்பியவர் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். பிச்சமூர்த்தி அவர்கள் எந்த ஆண்டு கலைமகள் பட்டம் பெற்றார்? பிச்சமூர்த்தி அவர்கள் கலைமகள் பட்டம் பெற்ற ஆண்டு 1932ஆம் ஆண்டாகும். தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவது என்று யார் யாரிடம் கூறினார்? தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவது என்று பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனிடம் கூறினார். விடைக்கேற்ற வினாவை தேர்க, இதுவும் கேட்கப்பட்ட கேள்விதான். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதற்கு வினா வரும் பாருங்க. அப்படியே பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பதுதான் சரியான ஒன்று. ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மை மேலை நாட்டில் முதலில் யாரால் போற்றப்பட்டது? ஒன்றே உலகம் இந்த மனப்பான்மை பார்த்தீங்கன்னா ஸ்டாயிக் வாதிகளால் போற்றப்பட்டது. நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே என்று கூறியவர் யார்? நீதியின் இருப்பிடம் அநீதியின் அஸ்திவாரம் நாமே என்று கூறியவர் உமர் கய்யாம் அவர்கள். ஆண்டோனீனஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் யார்? ஆண்டோனீனஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் மார்க்ஸ் அரேலியஸ் அவர்கள். காபோவியம் என்பது கீழ்கண்ட எதை வலியுறுத்துகிறது? காபோவியம் இது கீழ்கண்டதில் பார்த்தீங்கன்னா இன்றைய வாழ்வின் மகிழ்ச்சியை வலியுறுத்துகிறது. திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் ஜியு போப் அவர்கள். கீழ்கண்டவற்றுள் பெரியார் எதிர்த்தவை எவை? இந்தி திணிப்பு, குலக்கல்வி, தேவதாசி முறை, கல்லுண்ணல், மணக்கொடை, இதில் அனைத்தையும் பெரியார் எதிர்த்தார். தனிநாயகம் அடிகள் எங்குள்ள பல்கலைக்கழகத்தில் பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை ஆற்றினார்? அது அவர் எங்குள்ள பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது சரியான ஒன்று. சயின்ஸுக்கு புலி என்பது யாருடைய சிறுகதை? இது யாருடைய சிறுகதைன்னு பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி அவர்களின் சிறுகதையாகும். தனிநாயகம் அடிகள் தொடங்கி இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கும் இதழ் எது? அவர் தொடங்கி இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கும் இதழ் தமிழ் பண்பாடு என்ற இதழாகும். தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் 2 சீர்கள் குறளடி, சிந்தடி, அளவடி இதெல்லாம் சரி. 5 சீர்கள் களி நெடிலடி, 6 அதற்கு மேற்பட்டதை தான் என்னென்னு சொல்லுவோம் களி நெடிலடி என்று அழைப்போம். அதுதான் தவறான இணை. தாக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தாக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் யசோதர காவியமாகும். தனிநாயகம் அடிகள் எவை தொடங்க காரணமாக இருந்தார்? அகில உலக தமிழாய்வு மன்றம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், இந்திய தமிழாய்வு மன்றம். இதில் 1, 2 அகில உலக தமிழாய்வு மன்றம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தை தொடங்க காரணமாக இருந்தார். தவறான இணையை தேர்ந்தெடு. வசன கவிதை ஸ்மைல், உவமையணி மெட்டோபோர், உருபகணி ஃப்ரீவேர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே தவறான ஒன்று. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். உலக தமிழ் மாநாடுகள் குறித்த இணைகளில் எது தவறானது? இதில் பார்த்தீங்கன்னா 95 தஞ்சாவூர், இதில் 1987 கோலாலம்பூர் தான் நினைக்கிறேன். மொரீசியஸ் என்பது தவறான ஒன்று. சரியான இணையை தேர்ந்தெடு. சிற்பியின் மகள் பூவண்ணன், அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின். இதில் 2 நூல்களும் ஆசிரியர்களும் சரியான ஒன்றாகும். பிச்சமூர்த்தி அவர்கள் கீழ்கண்ட எந்த துறைகளில் பணியாற்றினார்? இதில் வழக்குரைஞர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர் அப்படிங்கிறது 2 வல்ல. 1, 4 சரி, அந்த 2 ஆப்ஷன் மிஸ் ஆயிடுச்சு.
2010 செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற்றது? செம்மொழி மாநாடு பார்த்தீங்கன்னா கோவையில் நடைபெற்றது. சரியான இணையை தேர்ந்தெடு. நலவெண்பா, கம்பன், கலிங்கத்து பரணி, சயங்கொண்டார் சரி. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு கம்பர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் சரி. வெண்பாவிற்கு புகழேந்தி வருவார். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு கம்பர் வருவார். கலிங்கத்து பரணி, சயங்கொண்டார் என்பது மட்டும் சரியான ஒன்று. கனிமுன் நிறை வஞ்சித்தலை, கனிமுன் நேர் ஒன்றாத வஞ்சித்தலை. இதில் சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் சரி. கனிமுன் நேர் ஒன்றாத வஞ்சித்தலை என்பது சரியான ஒன்று. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் இயற்றியவர் யார்? இந்த வரியை இயற்றியவர் கல்யாண்ஜி அவர்கள். இலக்கண குறிப்பு தருக. நோக்குக, காக்க. இது பார்த்தோன்னே சொல்லுவோம். இது ரெண்டுமே வியங்கோல் வினைமுற்றை சாரும். இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை ஆராய்ந்தவர் யார்? இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை ஆராய்ந்தவர் பாண்டுரங்கன் அவர்கள். பெரியார் எந்த நூலை மதிப்பு மிக்க நூலாக கருதினார்? பெரியார் பார்த்தீங்கன்னா திருக்குறளை தான் மதிப்பு மிக்க நூலாக கருதினார். இலக்கண குறிப்பு தருக. உருண்டது. இது கண்டிப்பாக ஒன்றன்பால் வினைமுற்றை சாரும். 5ஆம் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? கேட்கப்பட்ட கேள்வி. 5ஆம் வேதம் என அழைக்கப்படுவது மகாபாரதமாகும். பிச்சமூர்த்தி துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை? இதில் பார்த்தீங்கன்னா நவ இந்தியா ஹனுமான் போன்ற இதழ்களில் அவர் துணை ஆசிரியராக பணியாற்றினார். நவ இந்தியா ஹனுமான். நவசக்தி இந்தியாவில் கிடையாது. பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை. அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை அப்படிங்கிற அக்கறைங்கிற கவிதை தொகுப்பில் தான் இந்த வரிகள் வந்திருக்கும். போக்க வேண்டுவது எது என யசோதர காவியம் கூறுகிறது? போக்க வேண்டுவது வெகுளி என யசோதர காவியம் கூறுகிறது. இலக்கண குறிப்பு தருக. பெருங்கை வேலம்ங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்பது சரியான ஒன்று. கல்யாண சுந்தரம் அவர்கள் எந்த பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்தார்? கல்யாண சுந்தரம் கல்யாண்ஜி பார்த்தீங்கன்னா வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்கிறார். தவறான இணையை தேர்ந்தெடு. நேர் தேமாங்காய், நேர் நிறை நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நிறை நேர் கூவிலங்காய். இதில் 2 நேர் நிறை நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய் என்பது தவறான ஒன்றாகும். இமயத்துக்கு கோடு உயர்ந்தென்ன? அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? இதில் கோடு அப்படிங்கிற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா கோடு என்பதன் பொருள் மலை உச்சியை குறிக்கும். பெரியாரின் மொழி சீரமைப்புகளை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? அது எம்ஜிஆர் காலத்தில் 1978ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தியது. கல்யாண்ஜி எழுதிய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு என்ன பெயரில் வெளியானது? கல்யாண்ஜி எழுதிய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு. இதில் பயின்று வந்துள்ள அணி எது? பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. பழிப்பதை போல் புகழ்வதும் புகழ்வதை போல் பழிப்பதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணியாகும். புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை கேட்கப்பட்ட கேள்வி பிச்சமூர்த்தி அவர்கள். கல்யாண்ஜி அவர்கள் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? கல்யாண்ஜி பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். நாம் காக்க வேண்டியது எதுவென யசோதர காவியம் கூறுகிறது? நாம் காக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா விரதத்தை தான் யசோதர காவியம் குறிப்பிடுகிறது. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற வரிகளை இயற்றியவர் அமுதோன் அவர்கள். கீழ்கண்டவற்றுள் ஈரசை சீர்களுக்குரிய வேறு பெயர்கள் யாவை? இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர், வெண்பா உரிச்சீர், வெண்சீர். ஈரசை சீர்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்சீர்,
ஆசிரிய உரிச்சீர் என இரு பெயர்கள் மட்டும்தான் உண்டு. பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். இந்த வரிக்கு சொந்தக்காரர் யார்? பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். இந்த வரிக்குரியவர் முத்துக்குமார் அவர்கள். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி விளக்கு விளக்கு சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் எத்தனை விழுக்காடு இட ஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என பெரியார் கூறினார்? பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் 50% இட ஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என பெரியார் கூறினார். நசை பெரியது உடையர் நல்களும் நல்குவர். இந்த வரியை இயற்றியவர் யார்? நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர். இதை இயற்றியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அவர்கள். யாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் பிச்சமூர்த்தி ஈடுபட்டார்? பாரதியார் தான் வசன கவிதையை இயற்றியிருப்பார். அதை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் பிச்சமூர்த்தி அவர்கள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன அணி? இதில் பார்த்தீங்கன்னா சொற்பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. நசை பெரிது உடையார். இதில் நசை என்பதன் பொருள் என்ன? நசை பெரிது உடையர் அடிக்கோடிட்ட சொல்னா நசை தான். இதில் நசைக்கு விருப்பம் என பொருள்படும். எங்கு நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது? அது எங்கு நடந்த பெண்கள் மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது என்ன அணி? அந்த அணி பார்த்தீங்கன்னா உருவக அணியாகும். குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன? குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்கள் உள்ளன. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் கூட்டம் என்னவென அழைக்கப்படுகிறது? அசைகளின் கூட்டம் தான் சீர் என அழைக்கப்படுகிறது. குறுந்தொகையில் உள்ள பாடல் அடி எல்லை எவ்வளவு? பாடல்களோட அடி வரையறை பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் 4 அடி சிற்றெல்லை, 8 அடி பேரெல்லை கொண்டது. யசோதர காவியம் எந்த சமயத்தை சார்ந்த முனிவரால் இயற்றப்பட்டது? யசோதர காவியம் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்த முனிவரால் இயற்றப்பட்டது. குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார்? குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார் அவர்கள். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன் அவர்கள். சமுத்திரம் அவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? சமுத்திரம் அவர் திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டி என்ற ஊரை சார்ந்தவராவார். யாப்பிலக்கண அடிப்படையில் அமைந்த எழுத்துக்களின் வகைகள் யாவை? யாப்பிலக்கணன்படி குறில் நெடில் உற்று அமைந்துள்ளது. கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் அவர்களின் சிறுகதை தொகுப்புகள் எவை? வாடாமல்லி, பாலைப்புறா, மணலுள்ள ஆறு, முன்பின், காகித உறவு. இதில் வாடாமல்லி, பாலைப்புறா, காகித உறவு என்பது அவர் படைத்த சிறுகதை தொகுப்புகளாகும். ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்ட நாள் எந்த நாள்? ஈவேராவுக்கு 1938 நவம்பர் 13 தான் பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசை பெற்ற சிறுகதை தொகுதி எது? சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசை பெற்ற சிறுகதை தொகுதி குற்றம் பார்க்கில் என்ற தொகுதியாகும். இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர். பிச்சமூர்த்தியை இப்படி வர்ணிச்சிருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் அவர்கள். மலர்பாதம் இத்தொடர் குறித்த செய்திகளில் எது தவறானது? மலர்பாதம் இத்தொடரில் மலருக்கு பாதம் உவமையாக கூறப்படுகிறது. பாதம் உவமேயம், மலர் உவமை போன்ற உவம உருபு. இதில் பார்த்தீங்கன்னா இத்தொடரில் மலருக்கு பாதம் உவமையாக கூறப்படுகிறது அப்படிங்கிறது தவறான ஒன்று. பாதத்துக்கு தான் மலர் உவமையாக கூறப்படுகிறது. பாதம் உவமேயம், மலர் உவமை போன்ற உவம உருபு 2, 3, 4 சரியான கூற்றாகும். யசோதர காவியம் எந்நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது? யசோதர காவியம் பார்த்தீங்கன்னா அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறும் நூலாகும்.
நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று. இது யாருடைய கூற்று? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று. இது பார்த்தீங்கன்னா தெரன்ஸ் அவர்களின் கூற்றாகும். யுனெஸ்கோ நிறுவனம் பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என பாராட்டிய நாள் எது? யுனெஸ்கோ நிறுவனம் பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என பாராட்டிய நாள் 1970 ஜூன் 27 நாளன்று. இலக்கண குறிப்பு தருக. பிறவி இருள் வாழ்க்கை போர். பிறவி இருள் வாழ்க்கை போர் இது ரெண்டும் உருவகங்களை சாரும். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு எந்த ஆண்டு? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அந்த ஆண்டு 1925 ஆண்டாகும். யசோதர காவியத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? யசோதர காவியத்தில் பார்த்தீங்கன்னா 320 அல்லது 330 பாடல்கள் உள்ளன. சரியான இணையை தேர்ந்தெடு. விண், வானம், ரவி, கதிரவன், கமுகு, பாக்கு. இதில் 3 இணையும் சரியான இணையாகும். கீழ்கண்டவற்றில் யாப்பின் உறுப்புகள் எவை? எழுத்து, அசை, தலை, அடி, தொடை, எதுகை வராது. இதில் 1, 2, 5, 4, 6 சரியான ஒன்றாகும். பெரியார் நடத்திய தமிழ் இதழ்கள் எவை? இதில் பார்த்தீங்கன்னா குடியரசு, உண்மை, விடுதலை. இது தமிழ் இதழ்கள். ரிவோல்ட்டுங்கிற ஆங்கில இதழை நடத்தினார். தம்மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்று கூறியவர் யார்? தம்மக்கள் மெய்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்றவர் வள்ளுவர் அவர்கள். பெருமரத்துடன் போட்டியிடுகிறது என்று பிச்சமூர்த்தி குறிப்பிடும் மரம் எது? பெருமரத்துடன் போட்டியிடுகிறது. பிச்சமூர்த்தி குறிப்பிடும் மரம் கமுகு ஆகும். யாப்பின் உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? இது அடிக்கடி பார்த்துருக்குறோம். 6 வகையாகும். மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் யாரை குறிக்கிறது? மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் இது தந்தை பெரியாரை குறிக்கிறது. முண்டி மோதும் துணிவே இன்பம் என்ற வரியை இயற்றியவர் யார்? முண்டி மோதும் துணிவே இன்பம் இந்த வரியை இயற்றியவர் பிச்சமூர்த்தி அவர்கள். தொண்டு செய்த பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விளம் இந்த வரியை இயற்றியவர் யார்? தொண்டு செய்த பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும் இந்த வரியை பெரியாரை பற்றி இயற்றியவர் பாரதிதாசன். அன்பின தோழி அவர் சென்ற ஆரே பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அன்பின் தோழி அவர் சென்ற ஆரே இந்த வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகையாகும். கல்யாண்ஜி எந்த சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார்? கல்யாண்ஜி வண்ணதாசன் ஒரு சிறு இசை என்ற தொகுப்பிற்காகத்தான் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மழையின் மௌனம் அசைந்து திரும்புகிறது இந்த வரியை கூறிய கவிஞர் யார்? வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மழையின் மௌனம் அசைந்து திரும்புகிறது கவிஞர் பாசு அவர்கள். இலக்கண குறிப்பு தருக. பிடிபசி. பிடிபசி இது பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை தொகையை சாரும். உலக தமிழ் மாநாடுகள் குறித்த இணைகளில் எது சரியானது? இதில் பார்த்தீங்கன்னா 1987 கோலாலம்பூர், மதுரையில் 85 நடந்தது. 87 கோலாலம்பூர் என்பது சரியான இணை. இலக்கண குறிப்பு தருக. அனைவரும் இது கேட்டிருக்காங்க. அனைவரும் இது முற்றுமையை சாரும். குறுந்தொகை எந்த அடைமொழி கொண்டு அழைக்கப்படுகிறது? குறுந்தொகை பார்த்தீங்கன்னா நல்ல குறுந்தொகை என்னும் பெயரில் அழைக்கப்படுகிறது. நல்ல என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 9th தமிழ் இயல் 8, 9க்கு ஒரு 110 வினாக்கள் பார்த்துட்டோம். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா 6th to 9th வரைக்கும் அனைத்து இயல்களுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.